அந்த செல்வ பெருந்தகை அண்மையில் கொடுத்த ஒரு நேர்காணல்ல ராமதாஸ் தரப்பு பாமக திமுகவுக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து திருமாவளவனும் அவருமே நேருக்கு நேராக ஒன்றா பேசிக்கலாம். இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ராமதாஸ் வருவார், ராமதாஸ்க்கு ஏதாவதுன்னா திருமாவளவன் அவர் கட்சி கொடியவே பிடிச்சிருக்கிறாரு, இதில் 2 பேரும் நேருக்கு நேரம் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது, இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படி வேணால் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறாரு அப்படின்னு வேணால் நம்ம வந்து அதாவது மக்கள் புரியறதுக்காக இதை வந்து அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற இதுவும் அதில் நோக்கம் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக வந்து ஒரு ஒரு செய்தி அதில் இருக்குது. என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து, இது திடீர்னு நேற்று எடுத்த நிலைப்பாடு இல்லை, அதுக்கு முதல் நாள் எடுத்த நிலைப்பாடு இல்லை, 2014 இந்த நிலைப்பாடை நாங்கள் வந்து எடுத்திருக்கிறோம். அப்போ இப்போ சாதியவாத பாமக அந்த கட்சி வந்து எப்படியெல்லாம் வந்து இன்னமும் வந்து அந்த வடு இருக்குது, இன்னமும் எரிக்கப்பட்ட குடிசைகள் இருக்குது, இன்னமும் வந்து கொளுத்தப்பட்ட வீடுகள் இருக்குது, இன்னமும் வந்து வெட்டி போட்ட மரங்கள் இருக்குது, எல்லாமே இன்னுமே அப்படி அப்படியே தான் கிடக்குது. அது இவை எல்லாமே வந்து ஒரு மாறாத ஆறாத வடுவா வந்து இருக்குது. அப்போ இது ஒரு சாதியவாத பிற்போக்குத்தனமான ஒரு சோசியல் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சனாதன அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒருவராக மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. இது அந்த கட்சியின் மீது அவர் எடுத்துக்கொண்ட அந்த கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் எடுத்த முடிவு. தனிப்பட்ட முறையில் வன்னிய சமுதாய மக்கள் மீதோ அல்லது அந்த வன்னியர்களுக்கு எதிராகவும் நாங்கள் எடுத்த முடிவல்ல. வன்னியர் மக்களும் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை நேசித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்து தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம். அப்போ மதவாத பாஜகவோடும் சாதிவாத பாஜகவோடும் நாங்கள் சேரமாட்டோம் அப்படிங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் எடுத்த முடிவே தவிர தனிநபர் அடிப்படையில் எடுத்த முடிவல்ல. உடல்நலம் சரியில்லாத போது கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் அவரிடம் தொலைபேசி பண்ணி உடல்நலத்தை இருந்து விசாரித்தார். அப்படிதான் வந்து ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த அந்த சனாதன எதிர்ப்பு அரசியலை தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து தொடர்றாரு. அது இந்த சூழலில் வந்து மரியாதைக்குரிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து இப்படியான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் கூட வந்து ஒரு அக்கறையின் அடிப்படையில் பாஜகவோடு காங்கிரஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்வாரா? அல்லது வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக வந்து நாங்கள் பாஜகவோடு சேர்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே அட்வைஸ் பண்ணுவாரா? முதல்ல அவங்க கட்சிக்கு வந்து அந்த மாதிரியான அட்வைஸை கொடுப்பாரா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியான முடிவை அவர் எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அதனால இந்த ஆலோசனை இந்த அட்வைஸ் எல்லாம் அவங்க கட்சிக்குள்ளே வச்சுக்கிறணும். கட்சிக்குள்ளே அவர் வந்து அதை வந்து செயல்படுத்துறதுக்கு பேசுறதுக்கு அவர் வந்து முயற்சி செய்யலாம். இன்னொரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் அடுத்து வலிமையான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கியில் சரி இல்லை கருத்தியல் வலிமையிலும் சரி மிக வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வலிமையான தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஆகவே இப்படி ஒரு கருத்தியல் வலிமையுள்ள ஒரு தலைவருக்கு 3 கட்சி 4 கட்சி போயிட்டு வந்தவர் வந்து ஆலோசனை சொல்வதை அந்த கட்சிக்காரங்களே வந்து நகைப்பார்கள், மக்களும் நகைப்பார்கள். ஆகவே இம்மாதிரியான இலவச ஆலோசனைகளை அவர் நிறுத்திக் கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.